உலகத்தின் பல பகுதிக்கு பயணம் செய்யும் ஒருவர் அமெரிக்காவை விட ஐரோப்பாவில் மிகவும் சிறப்பாக ஷேவ் செய்ய முடிகிறது என்பதை உணர்ந்தார். ஆம், முதலில் இந்த நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவருடைய ஆரம்ப எண்ணங்கள் ஏன் சரியானவை என்பதை அவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினார். அவர் ஐரோப்பாவில் பயணம் செய்யும் போது எப்போதும் மின்சார ஷேவரையே பயன்படுத்தினார். ஆனால் அமெரிக்காவில் அதே ஷேவரை பயன்படுத்தினாலும் அவருக்கு அதே முடிவுகள் கிடைப்பதில்லை. காலப்போக்கில் அவருடைய ஐரோப்பிய பயணங்களின் போது இந்த அதிகரித்த செயல்திறனுக்கு பங்களிக்கும் 2 காரணிகளை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். முதலாவதாக, ஐரோப்பாவில் அவர் தங்கியிருந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஹோட்டலிலும் குளியலறை சிங்கிற்கு அருகில் ஒரு சிறிய வட்ட கண்ணாடி உள்ளது. இந்த கண்ணாடி முகத்தின் பெரிதாக்கப்பட்ட ஒரு காட்சியை கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஐரோப்பாவில் மின்சாரம் 220 வோல்ட்டுகளில் இயங்குகிறது. ஆனால் அமெரிக்காவில் உள்ள மின்சார அவுட்லெட் வழியாக 110 வோல்ட் மட்டுமே வருகிறது. அவருடைய ஷேவர் அதிக மின்னழுத்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் போது ஷேவர் பிளேடுகள் கணிசமாக வேகமாக நகரும் என்பது ஒலியிலிருந்து தெளிவாகிறது. அவர் புரிந்து கொண்ட இந்த 2 காரியங்களும் அவருடைய பணியை திறமையாக செய்ய அவருக்கு 2 ஆலோசனைகளை கொடுத்தன. முதலாவதாக, ஒரு பணியில் கவனம் செலுத்துவதில் பலருக்கு சிரமம் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற வேலைகள் நம் பார்வையை மங்கச் செய்கின்றன. சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நாம் வெல்வதற்கு முன்பு அவற்றை பற்றிய ஒரு பெரிதாக்கப்பட்ட பார்வை நமக்கு தேவை. எத்தனை பணிகள் செய்யப்பட வேண்டியதிருந்தாலும் எதை முதலாவது செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதில் மட்டும் கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த பணியை சிறப்பாய் செய்து முடிக்க முடியும். இரண்டாவதாக, நாம் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு சக்தி வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். தனியாய் ஒரு காரியத்தை செய்ய சக்தி இல்லை என்ற உணர்வு ஏற்படும் பொழுது மற்றவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அதிகரித்த மின்னழுத்தம் கிடைக்கும். அதாவது, நம்மால் தனியாய் செய்ய முடியாத காரியங்களையும் செய்து முடிக்க நமக்கு உதவி செய்யும். இப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய கவனமும் தேவையான சக்தியும் இணைந்து வியத்தகு முடிவுகளை நமக்கு தர முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். முப்புரி நூல் சீக்கிரமாக அருந்து போகாது என்பதுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தரும் பாடம். செய்வோமா?